This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் தங்கியிருந்த 5 லட்சம் பேரின் தலையெழுத்தை மாற்றிய ட்ரம்ப் அடுத்த டார்கெட் இந்தியர்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அமெரிக்காவில் வசித்து வரும் வெனிசுலா, கியூபா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த சுமார் 5,32,000 பேருக்கு அளிக்கப்பட்டிருந்த சட்ட பாதுகாப்பை ரத்து செய்து வெளியேற்ற ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. 30 நாட்கள் மட்டுமே அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், இல்லை என்றால் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். நாடு கடத்தும் உத்தரவை ட்ரம்ப் தீவிரமாக அமல்படுத்தியிருப்பது அங்கு ஆவணங்கள் இன்றி வசிக்கும் இந்தியர்களிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்தே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவேன் என அறிவித்த ட்ரம்ப் அதற்கான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்களை உட்பட பல்வேறு நாட்டினரை நாடு கடத்தினார். அதேபோல் வரி விதிப்பு கொள்கையிலும் கடும் கெடுபிடி காட்டி வருகிறார். இந்தியா அதிக வரி விதிப்பதாகவும் வரிகளின் அரசன் என்றும் விமர்சித்து வரும் ட்ரம்ப் வரும் 2ஆம் தேதி முதல் இந்தியா எந்த அளவுக்கு வரி விதிக்கிறதோ அதே அளவுக்கு இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அது மட்டுமின்றி சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிக வரியை விதித்து வருகிறார். இப்படியாக ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் சர்வதேச அளவில் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவில் தங்கிக் கொள்ள சட்டப்பூர்வ அனுமதி அளிக்கப்பட்டு இருந்தவர்களில் லட்சக்கணக்கானவர்களின் அனுமதியை ரத்து செய்து ட்ரம்ப் அதிர வைத்து வருகிறார். அதாவது உள்நாட்டு போர், வன்முறை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட கியூபா, ஹைதி, வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளின் மக்கள் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக நுழைந்தனர். இவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் 2022ஆம் ஆண்டு CHNV என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. இதன்படி 4 நாடுகளை சேர்ந்த மக்கள் அமெரிக்காவில் 2 ஆண்டுகள் சட்ட அனுமதியுடன் தங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அமெரிக்க மக்கள் வேலைவாய்ப்பு பறிபோவதாக குற்றம் சாட்டி வந்த டொனால்டு ட்ரம்ப் தற்போது மேற்கொண்டு வரும் அதிரடி நடவடிக்கைகளில் ஒன்றாக ஜோ பைடன் நிர்வாகம் அளித்து வந்த தற்காலிக சட்டப்பூர்வ அனுமதியை ரத்து செய்துள்ளது. ட்ரம்பின் இந்த நடவடிக்கை காரணமாக கியூபா, ஹைதி, நிகரகுவா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளை சேர்ந்த சுமார் 5,32,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கான சட்டப்பூர்வ அனுமதி போய்விடும். அதற்குள் தாமாக வெளியேறாவிட்டால் நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரித்திருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்காவில் 4.8 மில்லியன் இந்தியர்கள் குடியேறி இருக்கலாம் என்று ஆய்வு சொல்கிறது. அங்கு வசிக்கும் பல இந்தியர்களும் H-1B விசா, கிரீன் கார்டு அல்லது குடியுரிமை பெற்று வசித்து வருகிறார்கள். அதுபோக சுமார் 3 லட்சம் பேர் ஆவணங்கள் இன்றியும், அதாவது விசா காலம் முடிந்த பிறகோ அல்லது சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் புகுந்தோ வசிக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.